அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சொனாலிக்காவில் டைகர் 75ங்க 75 HP சிஆர்டி டிராக்டரோட ஏடிடிசி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. பின்னாடி வந்து கலப்பை போட்டிருக்காங்க, 5 கலப்பையில் செட்டிங் எல்லாம் எப்படி பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 2024க்கான சில அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா டைகர் 75ல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்டேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டைகர் 75 லான்ச் ஆனப்போ பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. 75 HP கேட்டகரியில் சொனாலிக்காவில் 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸோட பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் 75 இதுக்கு முன்னாடி வந்த 75க்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜினோட சிசி எல்லாம் அதிகம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 4700 சிசி இன்ஜினோட டார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. கியர் பாக்ஸு பின்னாடி ஆக்சில் ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஎல் அவங்களோடது, இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிடெட் அவங்களோடதே போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டரில் நீங்கள் என்ன மோடு வந்து செலக்ட் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சிருங்க. பவர் மோடில் போகிறீங்களா, ஈக்கோவா, அது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு மோடு சேஞ்ச் பண்ணுறப்பவும் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்க. ஆர்பிஎம்லேயே இருக்கட்டும், பவரில் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் தெரியுது. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் 12 சைஸுங்க, 12.4க்கு 24. அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா 18.9க்கு 30, 18.4க்கு 30 இந்த டயரோட வருதுங்க. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த டைகர் சீரிஸ் அப்டேட் பண்ணது நீட்டாக இருக்குதுங்க. ஹெட்லைட் பேரல் எல்லாமே நீட்டாக கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா ஐடியிலோட இன்ஜினுங்க, BS4 இன்ஜின், ட்ரம் 4 இன்ஜின். இன்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. 4.7 லிட்டர் இன்ஜினுங்க, 4 சிலிண்டர் இன்ஜினு, 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட, பவர் ஸ்டேரிங்கு, 4D கூலிங் சிஸ்டம், வென்டிலேஷன் இது எல்லாமே இருக்குது. பிளாட்ஃபார்ம் வந்து நீட்டாக இருக்குதுங்க, நல்லா வைடான ஸ்பேஸு, ரோல் ஓவர் கெனாப்பி. என்ன தான் நம்ம ஊர் டாப் போட்டாலும் இந்த கம்பெனி டாப்பில் டிராக்டர் லுக்கு வந்து பெரிய டிராக்டராக தெரியுங்க. அதுக்காகவே இந்த யூஸர் பார்த்திங்கன்னா டாப் எதுவுமே அப்டேட் பண்ணல. எடுத்துக்கிட்டத்தட்ட இப்போ 10 மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது. கன்சோல் ஒர்க்கெலாம் பாருங்கள். இந்த கன்சோல் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பவரு, நார்மல், ஈக்கோ, அது என்ன மோடு செலக்ட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதெல்லாமே இருக்குதுங்க. கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸுங்க, 320 மீட்ரு க்ரீப்பருங்க. க்ரீப்பரில் நீங்கள் ஒவ்வொரு கியர் மாத்திரப்பவும் 320 மீட்ரு எக்ஸ்ட்ரா சேருங்க. க்ரீப்பர் ஃபஸ்ட்டில் 320, செகண்டில் 640, தேர்டில் 960. அந்த மாதிரி ஸ்பீட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் க்ரீப்பர் கியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ. ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய சொனாலிக்காவில் இதில் நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து லிவரேஜ் நல்லா இருக்குது, லிவரேஜ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக லிவர் செட்டிங் வந்து வேலை செய்யுதுங்க. பிடிஓலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கியர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. 540 ரிவர்ஸு, கலப்பைன்னு பார்த்தா விநாயகா ஆக்ரோஸோட 5 கலப்பைங்க, ஃபுல்லாக சாஃப்ட் கலப்பை, ஃபுல் அண்ட் ஃபுல். டிராக்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் மாட்டிக்கணும். ஸ்டே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணுங்க. இதில் ஸ்டே பின்னாடி ஹைட்ராலிக்ஸு, ஆக்சிலு எல்லாம் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஐடியில் வரது வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டே பார்த்திங்கன்னா இதில் பார் டைப்பு வித் த்ரெட்டோடு இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ண முடியுங்க. ஸ்டே வந்து 5 கலப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குணுங்க. அப்படி வச்சுட்டு ஹை சென்சிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சொனாலிக்காவில் கீழேங்க, கீழ் ஹோல்ஸ் இதில் போட்டுங்க. ஹை சென்சிங்கில் போட்டு லிவர் செட்டிங் பண்ணால் போதுங்க. இதில் வந்து டிசி வால்வ் கிட்ட பார்த்திங்கன்னா 4 வால்வ் இருக்குங்க. ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோல் ஓவர் கெனாப்பி இதோட வருங்க. டாப்லிங் செட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா மேலே போட்டுக்குங்க, மேல் ஹோல்ஸில். டிஆர்எல் லேம்ப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துக்குறாங்க. எல்இடியில் 2 சைடுமே ஸ்டெப்ஸ் இருக்குங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே நீங்கள் டிராக்டரில் மேலே ஏறிக்கலாம். கிரவுண்ட் லாக்கு எல்லாமே இருக்குதுங்க. டிராக்டர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி மீடியம் செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறேங்க. ஃபார்வேர்டு ரிவர்ஸ்க்கான ஷட்டில் கியரிங் இருக்கும். இதில் வந்து மீடியம் கியருங்க, இதில் வந்து தேர்டு கியருங்க.
ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1400 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்குங்க. லிவர் செட்டிங் பாருங்கள். ஒரு 20லேருந்து 30 ஆர்பிஎம் ட்ராப் ஆகுதுங்க. ஏடிடிசி வந்து நல்லா ஸ்மூத்தாக வேலை செய்யுதுங்க. அது லிவரேஜ், அதாவது அது ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பூமி பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வாழை அமுத்துறதுங்க. கேஜிஎல் சேர் மூலமாக அமுத்தி மேலே வந்து கொக்கியில் ஓரளவு ஓட்டி போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஃபீல்டு தான் ஓடிட்டுருக்கு. பொறுத்த வரைக்கும் நல்லாவே நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க சொனாலிக்கால. சென்சிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அது வேலை செய்கிறது நல்லாவே தெரியுது. ஆப்ரேட்டருக்கு நல்லா கம்ஃபர்ட் இருக்குதுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் திரும்பி வரணுங்க. ஆனால் ஃப்ரண்ட் லிஃப்ட்டு இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. நல்ல ஒரு ட்ராக்ஷன் பவர் இருக்கும் டிராக்டரில். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 டன்னுக்கு மேலே இருக்குதுங்க வெயிட்டு. மோடு சேஞ்ச் பண்ணுற பாருங்க, அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து ஈகோ மோடில் இருக்குது. பவர் மோடுக்கு மாற்றிட்டா அப்படியே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பவரில் லைட்டாக திணறுதுங்க. பவர் மோடு போடுறப்ப திணறாமல் போகுதுங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க பவர் மோடில். நல்லா ஹெவியான யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 HP பியூர் HP உங்களுக்கு கிடைக்கும். மோடுங்க அப்படியே ஆர்பிஎம் ரைஸ் ஆகுது. பவர் மோடு மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும்.
அடியே சட்டு மண்ணே மேலே வருது பாருங்கள். சுத்தமான களிமண் பூமி இது பார்த்தீங்கன்னா. இன்ஜின்லாம் நல்லாவே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பவர் வந்து நல்லா இருக்குது. பழைய சொனாலிக்கா காட்டிலும் லேட்டஸ்ட்டாக வர 75ல டைகரில் நல்ல ஒரு அப்டேட் இருக்குது பவரில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் நல்லா பண்ணுறேங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. மைலேஜுன்னு பார்த்தாங்க 4 to 5 லிட்டர் போகுதுங்க. 5 கலப்பை எவ்வளவுக்கு, வாழை எவ்வளவுக்கு என்ன மைலேஜ் எப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.